ஆழ்கடலில் மீன்பிடிப்பது தொடர்பான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத மத்திய அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீனவர் நல சங்கத்தின் தலைவர் LTA பீட்டர் ராயன் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீன்பிடி படகுகள் 15 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அந்த படகுகள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு முன்பு மத்திய விவசாயம் மீன்வளத்துறை அமைச்சகத்திடமும் கடலோர காவல் படையினரிடமும் முன் அனுமதியினை பெற வேண்டும் என்றும் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி TS சிவஞானம் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஸ்ரீனிவாசன் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டார். அதற்கு நீதிபதிகள், ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதால் மத்திய வேளாண்மை துறை செயலாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கின் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.